மக்களை வணக்கம். நான் உங்கள் கோடங்கி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. நடிகை ஓவியா ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்காங்க. அந்த பதிவு தான் இப்போ பயங்கர வைரலாக போயிட்டு இருக்கு. அந்த ஓவியா என்ன பதிவு போட்டாங்க? நடிகை ஓவியா யாருன்னு உங்களுக்கு தெரியும் இல்லை? பிக் பாஸ்ல பெரிய பரபரப்பை ஏற்படுத்தினாங்க. களவாணி உட்பட நிறைய படங்கள் அவங்க நடிச்சிருக்காங்க. அவர்கள் ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்காங்க. ஒரு வரி தான், ஒரு வரி பதிவு. அப்படியே சும்மா திரைத்துறை உட்பட அரசியல்லையும் பரபரப்பான ஒரு கட்டத்தை நோக்கி அந்த ஒரு வரி பதிவு பெரிய லெவலில் வைரலாகிட்டு இருக்கு. அது என்ன பதிவு, என்னத்துக்காக போட்டாங்க, யாரை நோக்கி அவர்கள் அந்த பதிவில் சுட்டி காட்டுறாங்க, எதற்காக அந்த பதிவு இந்த நேரத்தில் தேவை என்பது தான் பேச போகிறோம். இந்த வீடியோவை பார்ப்பதற்கு முன்பாக நம்முடைய கோடங்கி வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிற அன்பு நண்பர்கள், நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருதுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நடிகை ஓவியா ஒரு பதிவு, அந்த பதிவில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரூட் மாஃபியா அதை அம்பலப்படுத்த வேண்டிய அவசியம் வந்திருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரூட் மாஃபியா அம்பலப்படுத்தணும், ரூட் மாஃபியா ஷுட் கெட் எக்ஸ்போஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்போஸ் பண்ணணும் ரூட் மாஃபியாவை. ஏன்? ரூட் மாஃபியானா என்னது? மாஃபியானாவே உங்களுக்கு எல்லாம் தெரியும். அது ஒரு திருட்டுத்தனம், மொள்ளமாரித்தனம், களவாணித்தனம், மோசடித்தனம், ஏமாத்து வேலை, ஃப்ராடுத்தனம், நம்ப வச்சு ஏமாத்துறது, கேங்கா திருடுறது, கும்பலா ஒரு விஷயத்த பண்றது, நம்ப வைத்து ஏமாற்றுவது, இப்படின்னு பல விஷயங்களை இந்த மாஃபியாவுக்கு நம்ம உதாரணமா எடுத்துட்டு போகலாம். நிறைய விஷயங்கள் சொல்லலாம்னு வச்சுங்களேன். இப்போ இந்த விஷயத்தை ரூட் அப்படின்ற ஒரு விஷயத்தோட அவங்க ஏன் சேர்த்திருக்காங்க? ரூட் மாஃபியா அப்படின்னா, ரூட்னா என்னது அப்படின்னா, ரூட்னா உங்களுக்கு எல்லாம் என்ன தெரியும்? ரூட்னா ஒரு பாதை, ஒரு வழி, ஒரு தடம், அப்படிதானே தெரியும். ஆனால் இங்கே சினிமாவை சேர்ந்த எல்லாருக்குமே ரூட் அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும். இப்போ சினிமாவை தாண்டி நம்ம தூய சக்தி இருக்கார்ல, விஜய், இப்போ முதலமைச்சராக உட்காந்துருக்காருல, அவருடைய மேலாளர், அவருடைய மேனேஜர், அவருடைய கட்சியினுடைய இணை பொருளாளர், இதுக்கெல்லாம் ஒருத்தர் இருக்கார். அவர் யாருன்னா, அவர் தான் ஜெகதீஷ். நான் அடிக்கடி சொல்லுவேன் என் தம்பி ஜெகதீஷ் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஜெகதீஷ் தான் அந்த ரூட் அப்படின்னு ஒரு கம்பெனி ஒன்று வச்சிருக்காரு. இந்த ரூட் கம்பெனியோட செயல்பாடுகள் என்ன தெரியுமா? இல்லாததை ஊதி பெருசாக்குறது. ஒரே வரியில் சொல்லணும்னா அவ்வளோதான், ஒன்றுமே இருக்காது அங்கே. ஆனால் அதை ஊதி பெருசாக்கி ஒரு பெரிய லெவலில் அவங்க பிம்பமாக கட்டி அமைத்து மக்களை ஏமாற்றி அந்த படத்தை ஓடவே ஓடாத, அந்த படம் உருப்படாத படமாக இருக்கும். ஆனால் அந்த படத்தை இவங்க சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக வைரல் பண்ணி ட்வீட் போட்டு இன்ஸ்டாவில் ரீல்ஸ் போட்டு ஏமாற்றி அந்த படத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்துருவாங்க. அப்புறம் மக்கள்கிட்ட அந்த படம் போய் சேர்ந்துருச்சு, காசாக்கி அவங்க சம்பாதிச்சிருவாங்க. அப்புறம் அடுத்த படத்துக்கு போயிடுவாங்க. இப்படி தான் ஓடாத படத்தெல்லாம் இதில் ஒரு விஷயத்தை கொண்டு போனார். அதுக்கப்புறம் அது மட்டுமா பண்ணுறாரு அவர்? அது மட்டும் பண்ண மாட்டார். அவர்கிட்ட நடிகைகள் எல்லாம் புதுசாக யாராவது பிரபலங்களாக நடிகைகள் வராங்கன்னா உடனே இவர் தன்னுடைய கட்டுப்பாட்டில் மேனேஜராக மாறிடுவார். இவர்கிட்ட தான் போய் டேட்லாம் நீங்கள் கேட்கணும். இவர் தான் எல்லாருக்கும் டேட் கொடுப்பார். பெரிய பிரபல நடிகர்கள், பிரபலமான இயக்குநர்கள், பெரிய நடிகர்கள் எல்லாம் இவர்கிட்ட தான் இருக்காங்க. இப்போ ரூட் அப்படின்றது ஒரு சர்வாதிகார அமைப்பாக மாறிப்போச்சு தமிழ் சினிமாவில். இப்போ தமிழ் சினிமாவை தாண்டி தமிழக அரசியல்லையும் அது தனக்குன்னு ஒரு தனி இடம் பிடிச்சிருச்சு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இப்போ முதலமைச்சராக வந்திருக்கிற விஜய் 234 தொகுதியில் 18 தொகுதி கூட முழுசாக போகவே இல்லை. மற்ற தொகுதிகள் எல்லாம் எப்படி விஜய் போய் சேர்ந்தார்னா, அங்கே தான் ரூட்டோட அந்த சூட்சமும் ஒளிஞ்சிருக்கு. ரூட் செய்த மிகப்பெரிய அந்த மாஃபியா கேங் செய்த சதி, அதை தான் ஓவியா வெளிப்படுத்துகிறாங்க. இவங்க என்ன பண்ணாங்கன்னா, தமிழ்நாடு முழுக்க இருக்கிற பல இடங்களில் அந்த இன்ஸ்டா பிரபலங்களை எல்லாம் அவங்க தேடி பிடிச்சாங்க. அது மாதிரி சோசியல் மீடியாவில் எக்ஸ் தளத்தில் யார் யாரெல்லாம் நிறைய ஃபாலோயர் வச்சுருக்காங்களோ அவங்கெல்லாம் தேடி பிடிச்சாங்க. எல்லாருக்கும் ஒரு ட்வீட்டுக்கு, ஒரு பதிவுக்கு இவ்வளோ பணம்னு பேசிட்டாங்க. இவங்க கண்டென்ட் அனுப்பிச்சுனே இருப்பாங்க, பொய்யா அனுப்புவாங்க. இவங்களே காலேஜ் பொண்ணு மாதிரி மாற்றுவாங்க, குடும்ப தலைவி மாதிரி மாற்றுவாங்க, காலேஜ் பையன் மாதிரி மாற்றுவாங்க, ஸ்கூல் பையன் மாதிரி மாற்றுவாங்க, குடும்ப தலைவர் மாதிரி மாற்றுவாங்க, நடிக்க வைப்பாங்க, அழ வைப்பாங்க, பேச வைப்பாங்க, ரீல்ஸ் எடுப்பாங்க. அதை எல்லாருக்கும் கொடுப்பாங்க. ஒரே கண்டென்ட்டை எல்லாருக்கும் தருவாங்க. அப்படியே அப்படியே உலகத்தையே மாற்ற போகிற தேவதூதரா விஜய் காமிச்சாங்க. இது எல்லாம் 234 தொகுதிக்கும் பரவுச்சு. விஜய் போகலை. ஆனால் விஜய் சம்பந்தப்பட்ட வீடியோக்களும் விஜய் சம்பந்தப்பட்ட செய்திகளும் பதிவுகளும் இந்த இன்ஸ்டா, எக்ஸ் தளம், சோசியல் மீடியா முழுக்க பரவுச்சு. இதற்கு முழுக்க காரணம் ஒரே ஒரு ஆள் தான். 2வது ஆள் தான் ஆதவ். அந்த 6 அடி வலது கட்ட ஆள். இன்னைக்கு அமைச்சராயிட்டதுனால நம்ம அவரை நான் அந்த அடைமொழியோட குறிப்பிட முடியாதுனால கூப்பிடல. மற்றபடி நமக்கு ஒரு பயமும் கிடையாது, ஒரு புண்ணாக்கும் கிடையாது. அந்த அமைச்சர்ன்ற மரியாதைக்காக தான் அதை நம்ம அந்த செல்லமாக நம்ம சொல்லுவோம்ல, அது ஓரமாக ஒதுக்கி வச்சிருக்கோம். எனிவே, அவர் சொன்ன அந்த வாய்ஸ் ஆஃப் காமனை விட மிக டேஞ்சரான ஒரு வேலை செஞ்சது தம்பி ஜெகதீஷோட ரூட் அந்த கேங் தான். இதுதான் மாஃபியா மாதிரி எல்லார் இளைஞர்கள், பெண்கள் மனசுலையும் போயிட்டு இது உண்மையா இருக்கும் போல இருக்கு அப்படின்னு நம்ப வைத்து அதன் மூலமாக மிகப்பெரிய ஒரு பிரளயத்தை ஏற்படுத்தி
இவங்க வந்து ஓட்டை வாங்கிட்டானுங்க. இப்போ ஆட்சியும் பிடிச்சிட்டாங்க. பிடிச்ச பிறகு நலத்திட்ட உதவிகள் சொல்லி தானடா வந்தீங்க. 2500 ரூபா தரேன், 6 சிலிண்டர் தரேன், 4000 ரூபா தரேன், 2000 ரூபா தரேன், 1000 ரூபாய் தரேன் சொல்லி தானே வந்தீங்க. அதை காசு கொடுங்கடான்னு கேட்டா அதுக்கு ஒரு பொம்பளை விட்டு பேச வைக்கிறானுங்க. அதான் இவங்களே வைரல் பண்றானுங்க. எங்களுக்கு 2500 ரூபா வேணாம், எங்களுக்கு 6 சிலிண்டர் வேணாம், நீங்க நல்லா இருந்தா போதும், நல்லாட்சி கொடுங்க அப்படின்னு பேச வைக்கிறானுங்க. இதை வெளிப்படுத்தி இவனுங்களே பரப்பி விடுறாங்க. இந்த மாதிரி ஏழ்றைகள். இப்போ ஒரு லேடி, அந்த பொம்பளை பார்த்தாலே நமக்கு வந்து அது உண்மையை பேசுதா பொய் பேசுதான்னு அம்பலப்பட்டு போச்சு. சென்னையில் ஒரு ஒயின் ஷாப் இருக்கான். அந்த ஒயின் ஷாப்பை 40 வருஷமா அந்த அம்மா போராடுதான். அது வந்து மூடணும். அந்த அம்மாவை பார்த்தா, அந்த லேடியை பார்த்தா அது கிட்டத்தட்ட எப்படி ஒரு 65-70 வயசு கலவையாக இருக்கும். ஆனால் வாயை திறந்த பொய், பச்சை பொய் பேசுது. 40 வருஷமா போராடுறது. டாஸ்மாக் வெளி வந்து கிட்டத்தட்ட டாஸ்மாக் வந்து அரசாங்கம் கையில் எடுக்க ஆரம்பிச்சு ஜெயலலிதா பீரியட்ல தான் எடுத்தாங்க. மினிமம் போனால் ஒரு 20-25 வருஷம் தான் இருக்கும். 40 வருஷமா போராடுதுன்னா அது எந்த ஆண்டு காலம்? அப்போல்லாம் டாஸ்மாகே கிடையாது. அப்போ வந்து சாராய கடைகள் தனியாக தான் இருந்துச்சு, தனியாரமயமாக இருந்தது. அப்போ அந்த அம்மாவை எவ்வளோ பொய் பேச பாருங்க. அத்தனைக்கும் மூடிட்டாங்கன்னு சொல்லுது. அந்த கடை செயல்படுதுன்னு அடுத்த வீடியோ போட்டானுங்க, பூரா பொய் பேசி தெரியாதுன்ட்டு. இதெல்லாம் தான் ரூட் மாஃபியாவோட வேலை. இந்த மாதிரி வீடியோக்கள் எல்லாம் வைரல் பண்ணுறது இவங்க வேலை. இதைத்தான் ஓவியா அவர்கள் ரூட்டு மாஃபியாவுடைய அந்த செயல்களெல்லாம் அம்பலப்படுத்தணும் அப்படின்னு பேசியிருக்காங்க. இவங்க ஏன் தேவையில்லாமல் விஜய் அவர்களை அட்டாக் பண்ணணும், முதலமைச்சர் விஜயை? ஏன் அந்த ரூட்டுன்னு சொல்லி ஏன் குறிப்பிட்டு சொல்லணும்னா, ரூட்டோட ஓனர் இருக்கார்ல என் தம்பி ஜெகதீஷ், இந்த ஜெகதீஷுக்கும் நடிகை ஓவியாவுக்கும் நல்ல நட்பு இருந்திருக்கு. நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டா நான் பொறுப்பு இல்லை. நல்ல நட்பு இருந்திருக்கு. 2 பேரும் ரொம்ப அந்யோன்யமாக ஒரு காலகட்டத்தில் இருந்திருக்காங்க. அந்த நட்பு ஒரு கட்டத்தில் வந்து ஏமாற்றத்துக்குள்ளாயிருக்காங்க ஓவியா. அவங்க நிறைய ஏமாற்றத்தை சந்திச்சாங்க. அதில் இது ஒரு வகை போல இருக்கு. அதனால இப்போ அவங்க நேரம் பார்த்து அடிக்கிறாங்க. இத்தனைக்கும் அதிகாரத்தில் வந்த பிறகும் இந்த மாதிரி எதிர்க்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும்ல. ஓவியா உண்மையிலேயே ஒரு ஸ்மார்ட்டு, ரொம்ப வந்து தைரியமான பொண்ணாக தான் நான் பார்க்குறேன். அவர்கள் இப்போ இவங்க தோத்து போயிருந்தா கூட எடுத்து அடிக்கிறாங்கன்னா தோத்தவங்களை ஏறி அடிக்கிறாங்கன்னு சொல்லலாம். வெற்றி பெற்று விட்டார்கள். மெஜாரிட்டியும் வந்து அவங்க ப்ரூவ் பண்ணிட்டாங்க. அப்படி இருக்கும்போது முதலமைச்சர் கான்வாயில், முதலமைச்சர் காரில் அவருக்கு பின்னாடி சீட்டில் உட்காரக்கூடிய ஜெகதீஷை குறித்து அவங்க வந்து ஒரு பதிவு போடுறாங்கன்னா உண்மையிலே ஓவியா வந்து பெரிய தைரியசாலி தான். அந்த ரூட் மாஃபியாவை அம்பலப்படுத்துங்கன்றாங்க. யார் அம்பலப்படுத்துவாங்க? நம்ம அந்த பேசுகிற நம்மள மாதிரி ஆட்கள் தான். ஆனால் இது எடுபடுமா அப்படின்னா நிச்சயமாக எடுபடும். ஒரு காலகட்டத்தில் எவ்வளவு காலத்துக்கு பொய் சொல்ல முடியும்? கெட்டிக்காரன் புழுகு 8 நாளைக்குன்னு வாங்க. இவன் புழுகு வந்து 8 நிமிஷம் கூட தாங்கலை. யார் புழுகு தெரியுமா? நம்முடைய மாஃபியா கும்பல் பரப்பி விடுறாங்க பாருங்க. இந்த புழுகு என்ன புழுகை பரப்பி விடுறாங்க அப்படின்னா, கஜானா காலி அப்படின்னு ஒரு பொய் சொன்னார். பதவியேற்ற உடனே முதலமைச்சராக இருக்கிற விஜய் வந்து ஒரு பொய் சொன்னார். அது ஏன் பொய்ன்னு சொல்றேன்னா, இன்றைக்கு 1000 ரூபா மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு வழங்கப்படுகிற அந்த 1000 ரூபா நிதி உதவி வந்துருச்சு, அவங்க பேங்க்ல வந்து விழுந்துருச்சு. அதை விட கொடுக்குறோம், நாளைக்கு 2500 ரூபா பெண்களுக்கு கொடுக்கணும், மகளிர் உரிமை தொகை. அது கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரான்னு தெரியல நமக்கு. அது ஒரு பக்கம் தனி ஒரு ட்ராக் ஓடிக்கிட்டு இருக்கு. கொடுப்பேன்னு ஒரு பக்கம் டைம் கேட்குறாரு, அவகாசம் வேணும்னு கேட்குறாரு. அட்லீஸ்ட் 1000 ரூபாயாவது வருமானு காத்துக்கிட்டு இருக்காங்க பெண்கள். அது நாளைக்கு விடிஞ்சா தெரிஞ்சிடும். இதுக்கு இடையிலேயே கஜானா காலின்னு சொன்ன விஜயனுடைய அந்த பச்சை பொய் அவராலேயே அம்பலப்பட்டு நிற்கிறது. அவர் இப்போ வந்து உத்தரவு போட்டிருக்காரு. என்ன உத்தரவு போட்டிருக்காருன்னா, அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கான அகவிலைப்படியை 2% உயர்த்தி கொடுத்துருக்காரு. ஏற்கனவே ஒரு குறிப்பிட்ட சதவீதம் வாங்கிட்டு இருக்காங்க, 48 58 வாங்கிட்டு இருக்காங்க. அதில் 2% உயர்த்தி அவர்களுக்கு 60% கொடுக்கறதுக்காக ஏதோ ஒரு திட்டத்தை வந்து அறிவிச்சிருக்காரு. ஆக மொத்தம் 2% உயர்த்தப்பட்டிருக்கு. ஜனவரி 1ஆம் தேதி கணக்கிட்டு அவர்களுக்கு அந்த அகவிலைப்படி உயர்வு வந்து வழங்கப்படுமா. நிலுவைத் தொகையெல்லாம் சேர்த்து கொடுக்கணும். இப்போ ஜனவரியிலேருந்து இப்போ என்ன மாதத்தில் இருக்கோம்? நம்ம மே மாதத்தில் இருக்கோம். இப்போ ஜனவரியில் மே மாதம் வரைக்கும் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், ரிட்டையர்ட் ஆனவங்க, ஆசிரியர் ரிட்டையர்ட் ஆனவங்க எல்லாருக்கும் இந்த அகவிலைப்படியோட அந்த தொகை 2% தொகை அவன் பெறுகிற சம்பளத்தில் உயர்வாக வழங்கப்படும். அகவிலைப்படியாக உயர்ந்து வழங்கும். அப்போ எத்தனை 1000 கோடி தேவைப்படுது? ஜனவரியிலேருந்து கொடுக்கணும்னா நிலுவைத் தொகையே ஒரு பெரிய அமௌண்ட் வரும். அப்போ இவ்வளவு தொகை கொடுப்பதற்கு அரசு கஜானால காசு இருக்கு தானே? பச்சை பொய் ஏன் சொன்னீங்க விஜயப்ப? நீங்க முதலமைச்சரா பதவி ஏற்றுக்கிட்ட உடனே ஏன் பொய் சொல்லி மாட்டுறீங்க, அம்பலப்படுறீங்க, அசிங்கப்படுறீங்க? யார் சொல்லி கொடுத்ததை நீங்க அங்க சொன்னீங்க? இப்ப யார் சொல்லி கொடுத்ததை இப்ப செயல்படுத்துறீங்க? விஜய் அப்ப நிதானத்தில் இல்லை. அன்னைக்கு ஒன்று பேசுறாரு, இன்னைக்கு ஒன்று பேசுறாரு, நாளைக்கு ஒன்று பேசுவார். இப்ப பெண்கள் மகளிர் காத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கெல்லாம் கொடுக்க காசு இருக்கு.
அப்ப எங்களுக்கு நீங்க சொன்ன 2500 ரூபா வருமா வராதா அப்படின்னு கேட்குறாங்க. இதில் தான் விஜயனுடைய உண்மையான விஷயம் வெளிச்சத்துக்கு வரும் அப்படின்னு சொல்லி நம்ம நம்பலாம். இதுக்கு இடையிலேயே பாட்டிலுக்கு 10 ரூபான்னு ஒரு பாட்டு பாடி கரூர்ல 41 பேர் செத்து போயிட்டாங்க. அந்த பாட்டு பாடின அந்த சமயத்துல தான் நெரிசல் அதிகமாகி ஆரவாரம் அதிகமாகி மக்கள் கூட்டம் ஒரு மாதிரி கத்த ஆரம்பிச்சு அதுல மூச்சு திணறி 41 பேர் செத்து போயிட்டாங்க. அந்த பாட்டிலுக்கு 10 ரூபாய் அப்படின்னு சொல்லி குற்றம் சாட்டிய அந்த மது கடைகள்ல இன்றைக்கு பாட்டிலுக்கு 20 ரூபாங்கிறாங்களாம். நான் சொல்லல, நீ வருகிற நிறைய சோசியல் மீடியா தரவுகள் வீடியோக்கள்லாம் வருது. பாட்டிலுக்கு 20 ரூபா வாங்கப்படுதான். அப்போ 10 ரூபா வாங்குறது செந்தில் பாலாஜின்னு சொன்ன நம்ம விஜய் அவர்கள் இப்ப முதலமைச்சராக உட்கார்ந்துட்டாரு. இந்த 20 ரூபா யாருக்கு போகுது? ஆட்சி தான் மாறி இருக்கு, காட்சி மாறல அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த ஆட்சியிலே 10 ரூபா வாங்கினாங்க, இந்த ஆட்சியில 20 ரூபா வாங்குறாங்கன்னு சொல்ல மாட்டாங்களா? இதுக்கு முதலமைச்சர் என்ன பண்ண போறார் விஜய்? இதுக்கு இடையில ஒரு டோல்கேட்ல வரிசையாக விவசாயத்துக்கு பயன்படுத்துகிற டிராக்டர்லாம் கொண்டு போறாங்க வாகனங்கள்ல. அந்த வாகனம் எல்லா வாகனத்தையும் டோல்கேட்ல நிறுத்திட்டாங்க அதிகாரிகள். நிறுத்திட்டு எல்லாருக்கும் ரேண்டமா அபராதம் போட்டிருக்காங்க. நீங்க ஓவர் ஹைட் எடுத்துட்டு போறீங்க அப்படின்னு சொல்லி ரேண்டமா. நாங்க 20 வருஷமா இப்படி தாங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னும் போது அதை இப்பதான் இல்லைல்ல, எங்களுக்கு அதிகாரிகள் ஸ்ட்ரிக்ட் ஆர்டர், ஒரு நாளைக்கு இவ்வளவு கேஸ் போடணும்னு சொல்லிட்டாங்க. வழி கிடையாதுப்பா, நான் போட்டு தான் ஆகணும்னு சொல்லி எல்லாருக்கும் 1500 ரூபாவோ 2500 ரூபாயோ அபராதம் வச்சு எல்லாருக்கும் சீட்டை கையில் கொடுத்துட்டாங்க. அப்ப இந்த தொகையெல்லாம் அரசுக்கு தானே வருது. இவ்வளவு நாளா அபராதம் விதிக்காம விவசாய பயன்பாட்டுக்கு போகிற வாகனங்களை விட்டுட்டு தான் இருந்தாங்க அதிகாரிகள். இப்ப திடீர்னு அவர்கள் மீது பாய்வது ஏன்? விவசாயிகள் நலனில் நானும் ஒரு விவசாயி அப்படின்னு மார்த்தட்டின பிரச்சார நேரத்தில் சொன்ன விஜய் இப்ப என்ன சொல்ல போறார்? இப்படி எல்லா இடங்களிலும் விஜய் பிரச்சாரத்துல பேசுனதுக்கு மாறாக தான் நடந்துகிட்டு இருக்கு. அது இல்லாம விஜய் பதவியேற்ற நாள் இன்னைக்கு வரைக்கும் நிறைய இடங்கள்ல கொலை கொள்ளை நடந்துட்டு தான் இருக்கு. சமீபத்தில் இன்றைக்கு ஒரு செய்தி வந்தது, மனசை சங்கடப்படுத்துற செய்தி. தாத்தா பாட்டிய பேரன் கஞ்சா எடுத்துக்கிட்டு அவங்கள அடிச்சு கொன்று பெட்ரோல் ஊற்றி கொளுத்திருக்கான், மண்ணெண்ணெய் ஊற்றி எரிச்சு கொண்டுட்டான். 2 வயதானவர்கள் செத்து போயிட்டாங்க கஞ்சாவினால. நான் போதையை ஒழிப்பதற்கு நிறைய நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்லுகிற கடந்த திமுக ஆட்சியின் மீது எங்க பார்த்தாலும் போதை இருந்ததுன்னு சொன்ன முதலமைச்சர் விஜய் இப்ப இதுக்கு என்ன பதில் சொல்ல போறார்? ஆக எல்லா இடங்களிலும் எல்லா நேரங்களிலும் எல்லாம் இருக்கு. அது சரியா கட்டுப்படுத்தக்கூடிய இடத்துல அதிகாரிகள் இருக்காங்களான்னு பார்க்க வேண்டியதுதான் ஆட்சியாளரோட கடமை. அவங்க மேல பழி போட்டுட்டு தப்பிக்கலாம் முடியாது. இப்ப இதுக்கும் திமுக தான் கட்சி தான் காரணம் சொல்ல முடியுமா? திமுக தான் இந்த மாதிரி இதெல்லாம் செய்ய சொல்ல முடியுமா? ஏன்னா நிர்வாகம் உங்க கையில வந்துருச்சு, ஆட்சி உங்க கையில வந்துருச்சு, போலீஸ் டிபார்ட்மெண்ட் உங்க கையில இருக்கு, காவல்துறையை நீங்க தான் கட்டுப்படுத்தணும், நீங்க தான் உத்தரவு போடணும். திருச்சியில 300 ரவுடிகளை கூப்பிட்டு அந்த எஸ்பி பேசினார்னு பெருசா வீடியோ வைரல் ஆகுது. அது எல்லா ஆட்சி புதுசா வரும்போது நடக்கிற நிகழ்வு தான். அம்மையார் ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தப்ப தமிழ்நாட்டில் இருக்கிற பெரும்பாலான ரவுடிகள் ஆந்திராவுக்கும் தெலுங்கானாவுக்கும் ஆந்திராவுக்கும் கர்நாடகா ஓடி போயிட்டாங்க. ஏன்னா அவங்க என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் எல்லாம் சென்னைக்கு வர வச்சாங்க மீட்டிங் போடுறதுக்காக. இந்த தகவல் கேள்விப்பட்டவன யாரும் சொல்லவே இல்லை. பூரா ரவுடி பையலும் ஓடிட்டான் வேற வேற மாநிலத்துக்கு. ஏன்னா இந்த அம்மா அந்த மாதிரி ஆள் பல என்கவுண்டர்கள் பண்ணாங்க அவங்க காலத்துல. யாரும் எதுவும் பேசவே முடியாது. வீட்டுக்குள்ள போய் வீட்டில் இருந்தாலெல்லாம் கதவை திறந்து காலங்காத்தால சுட்டு கொண்ட நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு. ரவுடியை ஓட விட்டு சுட்டு கொண்டு இருக்காங்க. ஒரு முறை வார்னிங், 2வது முறை வார்னிங், 3வது முறை என்கவுண்டர் தான். இது நிறைய சம்பவங்களை நம்ம உதாரணமா சொல்ல முடியும். அதனால ஏதோ இவர் தான் பண்ணாரு அப்படின்ற மாதிரி சொல்றதெல்லாம் அது சும்மா அபத்தம். இதுதான் ரூட் மாஃபியா பண்ற வேலை. இந்த முதல் பெண் அமைச்சர் பதவி ஏற்றுக்கிட்டான்னு கீர்த்தனா குறித்து ஒரு தகவல் வருதுல, அமைச்சராக அந்த அம்மா பதவி ஏற்றுக்கிட்ட உடனே முதல் பெண் அமைச்சர்ன்றாங்க. ஏற்கனவே இந்த அவையில நிறைய பெண் அமைச்சர் இருந்துட்டாங்கப்பா. போன ஆட்சி காலத்துல கூட 2 பெண் அமைச்சர் இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி பெண் அமைச்சர் இருந்திருக்காங்க. ஒரு பெண் முதலமைச்சரா இருந்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி சுப்புலட்சுமி ஜெகதீஷ் நம்ம கலைஞர் காலத்துல முதலமைச்சர் நம்ம அமைச்சரா இருந்திருக்காங்க. எத்தனையோ பெண் அமைச்சர்களை பார்த்தாச்சு. ஏதோ புதுசா தாவேக்கா தான் விஜய் தான் பெண்ணுக்கு அமைச்சர் பதவி கொடுத்த மாதிரி ஒரு பில்டப் பண்ணி ஒரு வீடியோ போட்டு உருட்டுறானுங்க பாருங்க. இதுதான் அந்த மாஃபியா கேங். இதுதான் இந்த ரூட் மாஃபியா கேங்கோட திருட்டுத்தனம். இதுதான் தப்பான ஒரு நரேட்டிவ் செட் பண்றது. இவங்க தான் மொத்த நரேட்டிவ் செட் பண்றது. பெண்கள்லாம் அழ விட்டாங்க பாருங்க. எல்லா இடங்கள்லையும் போய் பொம்பளை பசங்கள்லாம் அழுதுச்சு. ஐயோ விஜய் அண்ணாவை பார்த்த உடனே அழுகையா தாரையா வச்சு. இது பூரா நடிகைங்க, ஜூனியர் ஆர்டிஸ்ட். காசு கொடுத்தா அழுவாங்க, பார்த்த உடனே அழுவணும். அதான் ஸ்கிரிப்ட். டயலாக் எல்லாம் தேவையே இல்லை, கண்ணா பின்னாடி அழு, அவ்வளவுதான். இதையெல்லாம் உருவாக்கியது ரூட். இதைத்தான் ஒரு நடிகை அம்பலப்படுத்துறாங்க. இதை நான் சொன்னா கூட ஏதோ நீங்க காழ்ப்புணர்ச்சியில பேசுறீங்கன்னு சொல்லுவீங்க.
ஒரு நடிகை, இத்தனைக்கும் விஜயனுடைய அந்த துறையிலே இருந்து வந்தவங்க இப்ப இருக்காங்க. அவங்க தான் அம்பலப்படுத்துறாங்க, இது மாஃபியா கேங் ரூட்டு, இதை தயவு செய்து அம்பலப்படுத்துங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. அதுதான் இன்னைக்கு ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு. இன்னொரு இடத்துல வீடியோ, அந்த ஒயின் ஷாப் வாசல்லே ஒருத்தர் வீடியோ எடுத்து போடுறாரு. சரிங்க, காசு வந்து எக்ஸ்ட்ரா காசு வாங்கிட்டு இருக்காங்க, போன ஆட்சியில 10 ரூபாய் தான் வாங்கினாங்க, இந்த ஆட்சியில் 20 ரூபா வாங்குறாங்க, இதை விஜய் கவனிப்பாரா அப்படின்னு கேட்குறாங்க. இதெல்லாம் அவர் கவனத்துக்கு போகுமா? ரீல்ஸ் ஆட்சி தான் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப விஜய் நம்ம எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் சொன்ன மாதிரி ரீல்ஸ் ஆட்சி தான் நடக்குது. ரியல் ஆட்சி எப்ப நடக்கும்? இந்த கேள்வியை உங்க மாதிரி நானும் முன் வச்சுட்டு இந்த வீடியோவிலிருந்து நம்ம கடந்து போயிடுவோம். அடுத்த வீடியோவில் வேற ஒரு சந்தர்ப்பத்தில் சந்திக்கலாம். இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்க அன்பு நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா கோடங்கி வாய்ஸ் சேனல் மூலமாக நிறைய கருத்துக்கள் உங்களோட பகிர்ந்து கொள்வதற்கு வாய்ப்பாக அமையும். நன்றி, வணக்கம்.